இன்பமாய் மாறும் இயேசுவை நாம் காணும் போது. வசனம் விதைத்து வரம்புகள் கடந்து சமுதாய கட்டுகள் கட்டவிழ்த்து அடிமை விலங்கொடித்து சமூக நீதி கட்டுவித்து ஐயம்மம் அருளி நிருபம் நிறுவி கணக்கில்லா சபைகளென கனவுகளை கருத்தரித்து கதிரவன் செல்லுமிடமெல்லாம் சிலாகித்து பயணித்து இடைநில்லாமல் கதிரோன் கதிர்போல் நற்செய்தி பரப்பி சபைகள் செதுக்கும் கடமை சிற்பியாய் களம் கண்டவர் நம் பேராயர். சொல் கேட்க சுமை தூக்க தன் புகழ் பாட மக்கள் சேர்ந்தால் செல்வம் சேர்த்து செல்வாக்கு பெருக்கி செம்மை புரண்டு செருக்கேற்றி சினங்காட்டி வேடமிட்டு வேஷங்கலைத்து செறிவில்லா புகழ் தேடி நேர்மை தவறி லட்சியம் இழந்து பகல் கொள்ளை அரங்கேற்றி பெண் பித்தம் பிடித்து பாழாகி போனோர் பலருண்டு. ஆனால் எங்கள் பேராயர் சுயநலம் துறந்து சுத்தம் நடப்பித்து சுதந்திரத்திற்கும் எல்லையிட்டு சுகம் வெறுத்து சஞ்சலம் இகழ்ந்து சொந்தம் அகன்று சமநிலை காத்து சத்தியத்தில் நடந்து சகலமும் இழந்து சபைகளுக்கு பகிர்ந்து சாய்ந்திடா வழி கண்டு சக்கரமாய் சுழன்று சக்கரையாய் தித்தித்து தம் சரீரத்தை சௌக்கியம் மறக்க செய்ததால் பிடித்தது பித்தம். எம் பேராயருக்கு பிடித்த பித்தம் அது எண் பித்தம். 30 சபைகள் கொண்ட சுவிசேட சபையை பொறுப்பாய் முன்னேற்றி காட்ட மூளைக்குள் ஏற்றி கொண்ட எண் பித்தம். ஒரு விரல் உயர்த்தி ஜெபித்தால் 100 சபை வேண்டுமென்றும் 2 விரலுக்கு 200 என்றும் 5க்கு 500 என்றும் பின் 1000 என்றும் ஆண்டவரிடமே வம்பிழுத்த எண் பித்தம். 1000ஐ 2000 ஆக்கி அதை 5000 ஆக்கி அகல கடந்து 10,000 சபைகளென சாதிக்கும் எண் பித்தம். முடியுமா? எம் பேராயரை தடுத்திட முடியுமா? தற்பொழுதும் 1,00,000 திருச்சபைகளை இந்தியாவில் கட்டிட 1 கோடி ஆத்துமாக்களை சபைகளில் சேர்த்திட ஒரு நொடியும் அசராமல் உழைக்கும் எண் பித்தம். 80களில் பயணிக்கும் எம் பேராயரின் எண் ஜாலத்தை நம் எண்ணங்களில் தொடுத்து சிரமதிலேற்றி தோளில் சுமந்து இதயத்தில் பொறித்து குருதியில் கரைத்து எலும்புகளில் எழுதி இறை பாதத்தில் ஆற்றல் பெற்று சிலிர்த்திடும் எண்ணம் பெற பேராயரின் தரிசனத்தில் நம்மையும் இணைத்து பார்க்கும் பாக்கியம் பெற்றோம், பித்தம் கொண்டோம், பிரகாசமடைந்தோம். 1993 பிப்ரவரி 14 அகிலம் வாழ்த்தும் சபையின் முதல் பேராயராய் வரலாற்றில் பதிந்து ஈசியையின் அடுத்த கட்ட அதிர்வலையை அமைதியாய் அரங்கேற்றி இன்முக தலைமைத்துவத்தின் தலை சிறந்த தாக்கம் ஏற்படுத்தி முதன்மை பேராயராய், முன்னணி பேராயராய், முக்கிய பேராயராய், முழுமை பேராயராய், மூத்த பேராயராய் 3 தசாப்தமென 30 வருட பேராயர் சகாப்தம் படைத்துள்ள நம் பேராயருக்கு தந்தை பேராயர் என்பதை தவிர்த்து வேறு பட்டம் பொருந்தவில்லை. காலச்சக்கரம் சுழல வாழ்க்கை சக்கரம் மெதுவாகும். வாழ்க்கை சக்கரம் மெதுவாக மூச்சு காற்று மெதுவாகும். தாயின் கருவறை மூச்சினை தந்தையிடம் கண்டிட்டேனே பேச்சினை நற்செய்தி என் பேச்சு சபை கட்டுதல் என் மூச்சு என மாற்றிட்ட பேராயர்க்கு பேச்சும் கச்சிதமாகும், மூச்சும் மதிப்பாகும், உச்சமும் உசிதமாகும். வானூர்தி முதற்கொண்டு மிதிவண்டி, உந்துவண்டி, புகைவண்டி, பேருந்து, மகிழுந்து, சொகுசுந்து சக்கரங்களின் சுழற்சியை மூலதனமாக்கி நற்செய்தி சேவை புரிந்திருந்தும் சுகம் குறைந்ததால், முதுமை முடக்கியதால் தேவைப்பட்ட சக்கர நாற்காலி வாழ்வையும் சர்க்கரையாய் ருசித்திடும் சூட்சுமம் தெரிந்த ஒரே சாதனையாளர் நம் பேராயர். எல்லைகளை எளிதாக கடந்து எழுச்சியை எங்கும் விதைத்து எளியோரை அன்பினால் அரவணைத்து எதற்கும் அஞ்சாமல் பயணித்து ஓய்வின்றி உறக்கமின்றி ஊனின்றி உறவின்றி உதவியின்றி
ஓயாமல் சக்கரத்தோடு சக்கரமாய் சுழன்று தொண்டாற்றும் நம் பேராயருக்கு 24 விட அதிக மணி நேரங்களும் 7 விட அதிக கிழமைகளும் மாதம் 30 விட அதிக நாட்களும் 12 விட அதிக மாதங்களும் வருடங்களும் வயதும் கிடைத்தால் முதுமையின் முதுகில் ஏறி முக்காலமும் பயணித்து உலகின் கடைசி மனிதனுக்கும் நற்செய்தி அறிவிக்கும் துடிப்புமிகு பேராயர் நம் தந்தை பேராயர். அவர் பணிக்களங்களில் பகட்டில்லா அருட்பணியாளர், சபைகளின் விலையில்லா தலகர்த்தர், கிறிஸ்தவத்தின் இணையில்லா பேராயர், இந்தியாவின் தவிர்க்க இயலா தலைவர், உலகின் ஒப்பற்ற மாமனிதர். பனைமரம் விட்டு சென்ற தடம் ஒன்று தடமாறாமல் தடுமாறாமல் நிமிர்ந்து பனையைப் போல செழித்து பச்சை பசேலென வளர்ந்து முதுமையிலும் கனி தந்து வாழ்வாங்கன வாழும் நம் தந்தை பேராயரோடு தோள் கொடுத்து கிறிஸ்துவின் வழி நடப்போம். கிறிஸ்துவுக்கு இந்தியாவை கொடுப்போம். எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், முன்னானைகளை மறந்து இலக்கை நோக்கி கனவான்கள் பாக்கியவான்கள்